விழுப்புரம் மாவட்டத்தில் சொந்த செலவில் அங்கன்வாடியை தனியார் பிளே ஸ்கூலுக்கு நிகராக மாற்றியுள்ளார் பணியாளர் ஒருவர். அந்த சேவையுள்ளத்தின் திசையை நாம் சற்று திரும்பி பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வட்டாரத்தில் 128 அங்கன்வாடி மையங்கள் செயல்படுகின்றன. ஆனால் செல்லியம்மன் கோவில் தெருவில் உள்ள இந்த அங்கன்வாடி மையம் முற்றிலும் வித்தியாசமானது. செல்லியம்மன் கோவில் தெருவில் உள்ள இந்த அங்கன்வாடி மையம் பிளே ஸ்கூலுக்கு நிகராக உள்ளது. காரணம், இந்த அங்கன்வாடியின் பணியாளர் சுமதி. குழந்தைகளின் பாதுகாப்பு கருதி சிசிடிவி, மின்சாரம் தடையின்றி கிடைக்க இன்வெர்டர், விளையாட்டு உபகரணங்கள், LED தொலைக்காட்சி என பல இங்குள்ளன. 1.5 லட்சம் ரூபாய் செலவு செய்து குழந்தைகளுக்கு இந்த வசதியை செய்து கொடுத்துள்ளார் சுமதி. சில பொருட்களுக்காக அவர் தனது நகையை அடகு வைத்து குழந்தைகளுக்காக இந்த வசதிகளை உருவாக்கி கொடுத்துள்ளார். நான் இருக்கிற இடம் எப்பவுமே நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவேன். அதே சமயத்தில் ஆளாக இருக்கணும்னு நினைப்பேன். எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்டாக வரணும், அது பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். கொஞ்சம் உடல்நிலையும் சரியில்லை, இருந்தாலும் எனக்கு இதெல்லாம் ஒரு ஆசை. இதெல்லாம் பண்ணணும். குழந்தைங்கள போய் கூட்டு வரதுக்கு யாரும் அனுப்ப மாட்டாங்க. அப்போ என்னோட வண்டியில் போயிட்டு குழந்தைங்கள கூட்டு வருவேன். சம்டைம் பேரண்ட்டுங்களே உட்கார வச்சு வெயிலாக இருக்குன்னு நானே கூட்டு போய் விட்டுருவேன். அப்படி தான் இங்கே நான் 2017 ஆகஸ்ட்லேருந்து நான் இங்கே வேலை பார்த்துட்ருக்கேன். அங்கன்வாடியை சுற்றி கீரை வகைகள், மக்காச்சோளம், வாழை, கொய்யா, பப்பாளி, மரவள்ளி கிழங்குகள் ஆகியவற்றையும் பயிர் செய்கிறார் சுமதி. அவற்றை குழந்தைகளுக்கு கொடுத்து அவர்களின் உடல் நலத்தை பேணுகிறார். இதனால் அங்குள்ள குழந்தைகள் ஆரோக்கியமாக இருப்பதாக தெரிவிக்கிறார் குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர். ஸோ இந்த அங்கன்வாடி மையத்தில் பார்த்தீங்கன்னா LED டிவி இருக்குது, இன்வெர்டர் இருக்குது. அது இல்லாமல் குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவங்களும் அது இல்லாமல் டொனேஷனும் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கிச்சன் கார்டன் பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணி இங்கே கிச்சன் கார்டன்லேருந்து வீட்டு தோட்டம் அமைச்சு அதிலிருந்து வரக்கூடிய காய்கள் நம்ம குழந்தைக்கு கொடுக்குறாங்க. இது ரொம்ப ஆரோக்கியமானது, ரொம்ப சத்தானது. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு அங்கன்வாடி மையத்தையும் நாங்கள் மாற்றுறதுக்காக நாங்கள் எல்லாருமே சேர்ந்து செயல்பட்டு இருக்கோம். அதே மாதிரி ஊட்டச்சத்து குறைபாடும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக நாங்க கான்சென்ட்ரேட் பண்றோம். இதுல பாத்தீங்கன்னா ரத்த சோகைக்காக இந்த மையத்துல ஒரு ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ் ப்ரோக்ராம் ஒன்று பண்ணியிருந்தோம். என்னன்னு பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை சூப் கொடுத்து குழந்தைங்களுக்கு பிஃபோர் ஆஃப்டர் செக் பண்ணி ரத்த சோகை எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சு இது பண்ணிருக்கோம். இந்த அங்கன்வாடியில் சுமதி பணியாளராக சேர்ந்த பின் தங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பு, பராமரிப்பு, ஆரோக்கியம் பற்றிய கவலை இல்லை என நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் பெற்றோர். ஃபஸ்ட்டு அங்கன்வாடியில் எந்த ஃபெசிலிட்டியுமே இல்லை. அப்போ வேலிலாம் இருக்காது, வெறும் முள்ளு தோப்பாக தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணாங்க, டீச்சரோடைய செலவில் அவங்க என்ன பண்ணாங்க, பசங்களுக்கு கொஞ்சம் எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ புதுசாக ஃபஸ்ட்டு வேலி போட்டாங்க, இப்போ CCTV கேமரா வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு பசங்களை எல்லாரும் நல்லா பார்த்துருக்காங்க. நாங்கள் பசங்க நல்லா பார்த்துருக்காங்கன்னு நாங்கள் ரெகுலராக இட்டுன்னு விட்டுட்டு போகிறோம். பசங்க படிக்கிறாங்க, நல்ல சாப்பாடு, நல்ல கீரை வைக்க கொடுக்குறாங்க. இந்த பெரியம்மா மேடத்துக்கு ஒரு வணக்கம், இந்த அங்கன்வாடி அம்மாக்கு ஒரு வணக்கம். என் பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்கிறாங்க, காய்கறி, சாப்பாடு, உணவோடு நல்ல கல்வி சொல்லி கொடுக்குறாங்க. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என்கிற குறளின் நன்னெறி ஏந்தி செய்யும் தொழிலை சேவை மனப்பான்மையுடன் செய்யும் சுமதி ஆத்ம திருப்தியுடன் தமது பணியை தொடர்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சீமோனுடன் செய்தியாளர் காமராஜ்.